போட்டாரு. யாருக்கு போட்டாங்க? யாரு? பொம்பேட்டிங்களுக்கு. அட்டைதான் பண்ணாங்க. பொம்பேட்டி மேல மாத்துறாங்க. ஏன்டா பாயா போனது? உனக்கு மாத்த இப்பலாம் பஸ் இருக்குது. பஸ் டிக்கெட் எங்கடா இது மரியாதை? அடிக்காத இருப்படி. பம்பளுக்கு பஸ் ஓட்டாங்க. ஐயோ ஐயோ அப்பா. பம்பளுக்கு பஸ் அப்படி. ஏ பைபஸ்டா. யா அடிக்காத. பைபஸ்டா. அசிங்கமா கேட்காத. சரி. ஆம்பளை ஏறு ஓட்டறான். ஏறு பேர் இருக்கறான். ஆறுங்க அடிக்கறான். ஏண்டா? ஓ, டேய் அவர் வார் போடு. பொம்பளைய மதிக்க வேண்டும் மொறப்படி. பொம்பளைய 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 பொம்பளைய. நீ போகாத எனும் போன செருப்படி 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 செருப்படி. நின்னு பேசுறாங்க எவ்வளவு பொறுப்பா. என்னடா? சரி. ஆம்பளைங்க நாங்க எவ்வளவு தெளிவாக்குறோம். ஆமா சொல்லு எப்படி இருக்கு? ஆம்பளைங்க நாங்க ஆம்பளைங்க இல்லாத உங்களால என்ன பண்ண முடியும்? ஏய் ஏண்டா ஆம்பளை எல்லாமே நான் இந்த ஊர்ல புள்ள பத்தி ரெட்ட புள்ள இது ஒரு நிமிஷம். ஆம்பளை இல்லாத நீ என்ன வச்சுக்கிறியா? ஆம்பளை இல்லாத ரெண்டு பேர். ஆம்பளையே வேணாண்டா. நகை போடலாம் அடிக்கிறான், யாரத்துக்கு அடிக்கிறான், சீர்குடுலாம் அடிக்கிறான். அவனை கட்டி ஏன் நம்ம பொம்பளைக்கு மாலை போடணும்? ஏன் போடணும்? ஏன் பண்ணணும்? ரெண்டு புள்ள பத்தி காப்பத்து ஊர்ல ஆம்பளே வேணாண்டா. ரெண்டு புள்ள எங்க பைசு விட்டான் போய் உட்காரு. நம்ம சரிப்பா ரெண்டு புள்ளைய எப்படி பெப்ப அங்க அங்க பதாவங்கிட்ட போவாரா? இங்க நின்னு பேசு. நான் என்னன்றேன், ஊசி போட போறேன். யாருக்கிட்ட போறேன்? டாக்டர் கிட்ட போறேன். ஊசி போடுற பொறுப்பா கேட்கணும். சத்தம்லாம் யார்கிட்ட போட போறேன்? சரி டாக்டர் கிட்ட போறேன். அந்த டாக்டர் ஊசி போடுறானே அந்த மருந்து யாருடைய மருந்து? அதான் தெரியல சொல்லு. சரி ஊசி போடுறான். 10 மாசம் கேக்குறேன். 10 மாசம் போய் அழகா ஒரு ஆண் குழந்தைய பெற்று எடுக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்ல. 5 வருஷம் அதை கண் கலங்க அதை காப்பாத்துறேன். 5வது வருஷம் என் கொண்டு சேர்க்கிறேன் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறேன். உன் புள்ளிய கூப்பிட்டு வாத்தியாரு கூப்பிட்டு ஏய் தம்பி தம்பி கொப்பம் பேரு என்னன்னு கேக்குறான்னு வச்சு வாத்தியாரு. உன் புள்ள எங்க அப்பன் பேரு ஊசி நான் சொல்லுவான். செத்து கொடுக்கூடாது கேவடியா நீ இருக்கக்கூடாது. நொண்டியா இருந்தாலும் கொப்பம் பேரு என்னன்னு தான் கேட்க. நீ ஊசி போட்டு புள்ள கத்துக்கினா உனக்கு கௌரவம் ஏண்டா எதா இருந்தாலும் பெண்மணி தான் உலகத்துல. பெண்களுக்கு மரியாதை தருவோம். பஸ்ல ஏறினாலும் சரி ஆம்பளை நின்று நிக்கணும். நீ ஆம்பளையா? நீ ஆம்பளையாடா? கல்யாணம் பண்ணிடுறோம். கல்யாணம் பண்ணிட்டு ஒரே ஒரு 10 நாள் ஆம்பளை வீட்டுக்கு வராது கிட்டும் பாரு. இந்த கண்ணியாட்டி நான் கல்யாணம் பண்ணி தான் இருப்பா. கல்யாணம் பண்ணி சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுக்க மாட்டான், எதுவும் கொடுக்க மாட்டான். இதே போராட்டம். சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்தாலும் வாங்கிட்டு அவரை குற்றம் சொல்றது பின்ன அது விதவிதாமா. அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சம் பாரு நெஞ்சில.
அப்படி போகுதா லைன்? இது அவசரம் நானும் பிடிக்காரா சரி உடுப்பா வார்த்தை கிட வேண்டாம். பெரிய நாடகம் சரியா? கற்புக்கு வெளிச்சுக்க சபைக்கு முன்பாக வந்தனே. இது என்ன சபைடா? இது புசூடு சபை. மகாலட்சுமி பொண்ணு நாடக சபை. மகாலட்சுமி நன்னகரம். இது என்ன நன்னகரம்? கைக்குளம். கைக்குளம். ஆமா. திருவண்ணாமலை மாவட்டம் பெலாத்தூர் வட்டம் சரியா? கைக்குளம் கிராமத்திலே காலம் சென்ற கோவிந்த ஆமா சாலோக சாரூப சாமீப சாட்சி வென்று நாகாபதி வந்து விட்டார், சுலோகபதி வந்து விட்டார், ஐகுந்தபதி வந்து விட்டார். அதனால கண்ணோட விரதம் தான். ஆமா சரி. நாளைக்கு ஒரு தலைக்கு 500 ரூபாய் தரேன்னா இந்த சபை கூடுமா? இது வந்து புண்ணிய செய்த முதல்ல கூட்டு அமையுமா? அமையும் கண்டிப்பா. ஆமா அதே போல ஏண்டா இந்த நாடகம் யாராவது ஒருத்தர் புண்ணியம் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நாடகம் நல்லா இருக்குப்பா. காரணம் என்னன்னு கேளுமா? நம்ம வேற ஒரு நாடகம் சொல்லிருந்தாங்க. என்ன நாடகம்? அடி இல்லாத நாடகம். அடி இல்லாத நாடகம் பப்புனுக்கு அடி இல்லாத நாடகம். சரி நான் தெம்பாக்கிறேன். அந்த ஊர்ல சொல்லிட்டான்னு அப்படின்னு பரவாயில்லையா? இவங்க ஆட்டக்காரன் பூரா தேத்து தாடுறான். ஆமா ஏன் அடினா வர மாட்டேன்? கொஞ்சம் அடினா கொஞ்சம் கம்மியே. சரி நடத்தலாம் நான் வந்தா உங்க மாதிரி சிரிக்கிறாங்க பையன் உள்ள வெளியே அனுப்பிட்டியா? எப்படி அடி வாங்குறான்னு பாருங்க. இல்ல இந்த நாடகத்தை பிளான் பண்ணிக்கிறாங்க போல. ஓ உங்களுக்கு தெரியாது? போல தான் பண்றாங்க அவங்க. ஆமா சொல்லியம்மா. ஏய் ஓ கண்ணோலி விரதம் சரியா? இது என்ன ஊர் சபாடா? இது திருவண்ணாமலை மாவட்டம் வட்டம் மணிமலத்தை சேர்ந்த ஹரிகிருஷ்ண நாடக சபா உரிமையாளர் ஆளுநர் ஐயா பி. பன்னீர் பதத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டம் வட்டம் நாடக ஆசிரியர் பலவிதத்திற்கு பதத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டம் சங்க வட்டம் பாச்சிலை சேர்ந்த சேகர்வாதியார் பதத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்க வட்டம் அரூர் அண்ணா எல்லா வட்டம் இங்கே தாங்க. மணி அண்ணா மணி நாடக ஆசிரியர் அவர் திருப்பதத்திற்கும் தங்களுக்கும் கோடையடி மிகு சக்கரவர்த்தி அரூர் அண்ணா பார்த்திபண்ணா அவர் திருப்பதத்திற்கும் கொட்டியாட்டானே தண்டராமட்டு பொட்ட பையன் திருப்பதத்துக்கும் அருண்குமார் சரண் தாண்ட வணக்கம். அம்மா வந்தனே எப்படி என் விளக்கத்தை சொல்றேன். கொஞ்சம் செவி கொடுத்து கேள்ற சொல்ல மாட்டேன். பூவராணி தெரியுமா? யாருக்கு
எனது தாய் தந்தை சிவபெருமானும் பார்வதியும் அப்படியா இருந்தாலும் பிரம்மதேவரை மாலை இட்டு எனக்கு என்ன தொழில் அவருக்கு என்ன தொழில் உனக்கு என்ன தொழில் அவருக்கும் பிடிப்பது பிண்டம் பிடிப்பது அவன் நாள்வில் உட்கார்ந்து கல்வி ஓதிப்பது சரியா நீ கல்வி கரசி ஆமா கல்வி கரசி என்ன யாராரோ காலைல எழுந்து என்ன வணங்குறாங்களோ அவங்களுக்கு முதன்மை இடம் கொடுப்பா. ஓ பசியணும். ஆமா சரியா அப்படி இருந்தாலும் உன்னை போய்க்காத உங்களுக்கு சாராய கடை ஓபன் பண்ணுவேன். நீங்க கடவுள் உத்தரவு தம்பி ஒரு நாளைக்கு வந்து ஆடணுங்க இங்க தான் உட்காந்து பாத்துருந்தாங்க 4 பேரு வெடிகாலம் 5 மணிக்கெல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னதான் சித்திரை ஒண்ணுமே தெரியாது பதிலப்பா அப்படியே கூப்பிடுவாங்க. அப்படியே கூப்பிடுறாங்க. உத்தரவு இந்த அறிக்கை எழுது. ஆறா பொண்ணு அடிச்ச மாச்சுவா ஆட்டு மாட்டுக்கு லோன் போடுவாங்க. அடியே லோன் போட்டுக்கிறான் பாரு. அவன் சூத்திர கட்டி வந்து அடிக்காத கட்டி மகாராஜா என்னுடைய நம்ம பொண்டாட்டி நீ 1.5 முடிச்சு நான் 1.5 முடிச்சு சேர்ந்து போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறீங்களா அதால நம்ம பொண்டாட்டி வீட்டுல என்னென்ன வேலை வைக்கிறீங்க? இது நம்ம வீடு நம்ம நிலம் நம்ம மாடு நம்ம ஆடு அல்ல இதுதான் நம்ம பொண்டாட்டி சொல்லலாமா அம்மா ராணி அம்மா ஏண்டா அப்பா உங்களுக்கு எப்படி அம்மா சரி அறிக்கைட்டியா போடு சிமல போடு சரி போ ஏய் நாய்கள் எடுத்து போறா நாய்கள் கமனே சுவாமி கண்ணே கலிவாணி ஆண்டவா கலிவாணி வணக்கம் நீங்கள் மும்மூர்த்தி ஒருவரானே எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா கலிவாணி கல்விக்காரசியான
வாக்கியம் கேட்டாலும் தவறு இல்லை. ஒன்றும் தவறு இல்லை. தெய்வீக காரணத்தால் சத்தியலோகத்துல என்ன சொல்ல இல்லை. வரவழைத்த காரணம் என்னன்னு கேட்கிறேன். ஏய், இந்த பூமிநாதன் இத்தனை நாட்களுக்கும் சத்தியலோகத்துக்கு அரக்கர் வருவது அடியோதண்டமா அடிப்பது இதுவே இன்றைக்கு வழக்கமாக இருந்தது. இன்றைக்கு அரக்கர் தொல்லை என்பது கிடையாது, அறவே கிடையாது. அதனால் பதிமகத்தானே சத்தியலோகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அதனால் உன்னை வரவழைத்து எப்படி என்றால் எப்படி என்றால் அஜா நான்முக பெருமனும் பழையாணி அம்மனும் சதியும் பதியுமா இருக்க அந்த சமயத்திலே திருலோக சஞ்சாரியாக நாரதமுனிவர் இருந்தார். அன்னவரால் கதை தொடரா
ஐயா வணக்கம் 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 ஐயா வணக்கம். ஐயா கிடையாது. ஐயா வணக்கம் வணக்கம் என்ன போல இருக்காமே கேட்கிறேன் வாடா. அப்ப என்ன கல்யாணம் முடிச்சனா? இல்ல அவன் கேட்டானு பெரியவர்கள் சொல்லுவார்கள் என்ன போல வாழ. சரி சொல்றியே எல்லாம் சோத்துக்கு ஐட்டம் எல்லாரும் சொல்லுவாங்க. நீ பீச கேளு சொன்னா அது ஒரு தப்பாயிடுச்சு. அதாவது எல்லாரும் சொல்லி கோச்சிக்கல இல்லையா? அதாவது பீச கேளு சொல்றியே அதுக்கு அர்த்தம் என்ன? அபஸ் தப்பா எடுத்துக்காத. இந்த கையில ஆசீர்வாதம் கொடுத்தாதான் நல்லா இருப்பேன். கையில கொடுக்க கூடாது. ஏன் நான் கொடுத்தா அவன் நல்லா இருக்க மாட்டான்பா. இந்த கையில என்ன ரகம் ஓடுது? எரிச்சிரும். உனக்கு ஆசீர்வாதம் வலிச்சு நன்றாக இருப்பாய். சரி பெரியது பெரியது மௌனமா பெரியது பெரியது மௌனம் என்றால் உலகம். உலகம் உலகத்தில் பெரியது கடல் பெரியது. கடல் கடலில் பெரியது கும்பம் பெரியது. கும்பம் பெரியது. கும்பத்தில் பெரியது பூமி. பூமி பூமியை படைத்ததோ நான்முக பிரம்மன். பிரம்மன் நான்முகனும் ஆதிசேஷன் கிடக்கும். அடக்கம் ஆதிசேஷனமா பார்வதி கிடக்கும். அடக்கம் பார்வதியோ பரமன கிடக்கும். அடக்கம் பரமனோ வெள்ளிங்கிரி மலை கிடக்கும். அடக்கம் வெள்ளிங்கிரி மலையோ ராவணேஸ்வரன் கிடக்கும். அடக்கம் ராவணேஸ்வரன் அம்பிர் கிடக்கும். அடக்கம் அம்போ அமராதோனி கிடக்கும். அடக்கம் அமராதோனியோ ராமர் முதுகில் தாங்கினார். ஆமா கிரேதா திரேதா தோபர கலியுகம். கலியுகம் 4 யுகங்களிலே 10 அவதாரங்களை தரித்த எம்பெருமாள் மார்பில் தங்கியது யாரு? மகாலட்சுமி. ஸ்ரீ மகாலட்சுமி. ஆமாமா பிரம்ம சத்திரிய வைசிய சூதார சொல்லும்படியான 4 வண்ணத்தாறு அமர்ந்துள்ள சபை இல்லையா? இப்பேற்பட்ட சபை முன்பதாக பிரசன்னமாய் வந்திருக்கேனே. ஆள் விளக்கம் ஐயா சொன்னதாங்க தெரியும். 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்விக்கானம் 96 தத்துவம் 108 யாகம் மனிதக்கானம் புரிவிக்கானம் நன்றூல் சோதனை சொல்லும்படியான அதிகாச பிராணங்களை அறவே கற்றுணர்ந்த பெரியோர்கள் கற்றோர் கருணைத்தோர் நம்மை எல்லாம் பெற்றோர் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் இல்லையா? இந்த சபை கூடியிருக்கிறது. இந்த சபையானது எதற்காக கூடியிருக்கிறது? கோவிந்தன் ஐயா கோவிந்தன் ஐயா அவர்கள் ஆமா இல்லையா? ஆமா அவர் இருந்ததை முன்னிட்டு அவருடைய உற்றார் உறவினர்கள் பெற்ற பிள்ளைகள் மகன்கள் மகள்கள் பேர பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவருக்கு சொற்பபதி சேர்க்க வேண்டும். பிறந்தார் சில காலமாகவே இந்த மண் மீதில் இருந்தார். பிறகு மண்ணுக்கே இரையாகிவிட்ட ஐயா கோவிந்தன் ஐயா அவர்களை புத்தி மோட்சம் அளிக்க வேண்டும் என்பதற்காக ஓர் 20 கண்ணொளி விதமாக நமக்காக ஆட வாய்ப்பு கொடுத்துள்ளார்கள். யார்? அதோ செங்கம் அருகில் உள்ள திரு பன்னீர்செல்வம் ஐயா அவருடைய நாடக குழுவை கொண்டு வந்து அவருடைய நாடகத்தை அனைத்து பெறணும். நம்மளும் ஒன்று சேர்ந்து நமக்காக ஒரு 20 கண்ணொளி விரதம் இல்லையா? அப்பேற்பட்ட அன்னவருக்கும் இந்த ஊருடைய பொதுமக்களுக்கும் வணக்கம். அடியேன் திறந்த அந்த வணக்கம் ஐயா. காற்றானவன் எவனோ நீரானவன் எவனோ நெருப்பானவன் எவனோ இல்லையா? அதாவது மரம் செடி புல் பூ அனைத்து உலகிற்கெல்லாம் காக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடியை பணிந்து யாம் வந்திருக்கிறோம் இல்லையா? விளக்கம் ஏதாவது தெரியுமா? சொன்னா சொல்றேன்.
வெயிட் பண்ணோட செலவு பண்ணிருப்பாங்க. ஆமா எவ்வளவு பாடுபட்டு கொண்டாந்துருப்பாங்க. எவ்வளவு நெக்கிலுவனுக்கு அதானே கலகக்காரனானா கைது வயிற்றுல பிறந்தானா அப்படியே சொன்னோம்.